யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் இளைய மகன். 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கும் அவருக்கு பலர் ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவரது இசையில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியானது. விஜய்க்கு பல வருடங்கள் கழித்து அவர் இசையமைத்திருந்ததால் பெரும் எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருந்தது. ஆனால் பாடல்களும் பின்னணி இசையும் பெரிதாக பேசப்படவில்லை. இந்த சூழலில் அஜித் பற்றி ஒரு பேட்டியில் ஓப்பனாக பேசியிருக்கிறார் யுவன். யுவன் சங்கர் ராஜா அரவிந்தன் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அவர் அறிமுகமாகிய முதல் படத்தின் போது அவருக்கு வயது 15 தான். அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் யுவனுக்கு ஓரளவு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட சூழலில் இயக்குனர் வசந்த் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தை இயக்கினார். அந்த படத்துக்கு தைரியமாக யுவன் சங்கர் ராஜாவை இசையமைக்க புக் செய்தார். வசந்தின் படங்கள் என்றாலே பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருக்கும். ஆனால் இந்த டீனேஜ் பையன் வசந்துக்கு ஹிட் பாடல்களை கொடுத்து விடுவாரா என்ற சந்தேகம்தான் அப்போது சினிமா துறையில் இருந்தது. யுவன் எதற்கும் அசராமல் தனது பெஸ்டான இசையை கொடுத்தார். அனைத்து பாடல்களும் ஹிட். அதேபோல் பின்னணி இசையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதனை அடுத்து தீனா படத்துக்கு இசையமைத்து வளரத் தொடங்கினார். அப்படிப்பட்ட சமயத்தில் செல்வராகவுடன் முதலாக துள்ளுவதோ இளமை படத்தில் இணைந்தார். படம் சரியாக போகாவிட்டாலும் பாடல்கள் அனைத்துமே மெகா ஹிட். அதைத் தொடர்ந்து செல்வராகவனுடன் இணைந்து அவர் பயணம் செய்ய ஆரம்பித்தார். அப்போதுதான் யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன், நா. முத்துக்குமார் என்ற மேஜிக் கூட்டணி உருவானது. அவர்கள் இணைந்து பணியாற்றிய படங்களின் பாடல்கள் இன்று வரை ரசித்து கேட்கப்படுகிறது. அதேபோல் அமீர், விஷ்ணுவர்தன், ராம், வெங்கட் பிரபு ஆகியோருடன் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பணியாற்றிய பாடல்கள் கிளாசிக் ரகத்தை சேர்ந்தவை. சூழல் இப்படி இருக்க அவருக்கு திருமண தோல்விகள் நடந்தன. கடைசியாக இஸ்லாம் மதத்துக்கு மாறி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையே அவரது தாய் ஜீவா உயிரிழந்தது யுவனை மிகவும் பாதித்தது. இதனால் அவரது கவனம் சிதறியது. ஒரு கட்டத்தில் அவைகளை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் இசையமைக்க வந்துவிட்டார். அவரது இசையமைப்பில் கடைசியாக கோட் திரைப்படம் வெளியானது. விஜய் படத்துக்கு பல வருடங்கள் கழித்து அவர் இசையமைத்ததால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி படமும் ஓடவில்லை, படத்தின் இசையும் பேசவில்லை. இதன் காரணமாக யுவனும் அவரது ரசிகர்களும் கொஞ்சம் அப்செட் ஆனார்கள். இந்நிலையில் யுவன் அளித்த பேட்டி ஒன்றில் அஜித் பற்றி அவர் பேசியிருக்கும் விஷயம் ட்ரெண்டாகி இருக்கிறது. தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் நல்ல இசையை தான் கொடுத்தேன், ஆனால் படம் சரியாக போகவில்லை. என்னை ராசி இல்லாத இசையமைப்பாளர்கள் என்று சொன்னார்கள். எனக்கோ நான் நன்றாகத்தானே வேலை செய்தேன், பிறகு ஏன் இப்படி சொல்கிறார்கள், பாடல்களும் நல்ல ஹிட் தானே என்று ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆனேன். அந்த சமயத்தில் தான் அஜித் எனது வீட்டுக்கு வந்து, யுவன், நான் நடிக்கும் தீனா படத்துக்கு நீ தான் இசையமைக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு அந்த படத்தின் பாடல்கள் ஹிட்டாகி எனக்கு வரிசையாக வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன என அவர் கூறியிருக்கிறார். இந்த ஒரு காணொளி தற்போது இணையதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக அஜித் பற்றி யுவன் சங்கர் ராஜா பேசியதை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.